கல்பத்துல ஜெயிச்சவன் நான் நினைக்கும் போதே வெற்றி சக்தி நிரம்புன்ற. புதுசா பாக்குறீங்கன்னு நினைக்கும் போதுதான் பலகீனம் வந்தது. ஏற்கனவே ஜெயிச்சவன் நினைக்கும் போது பலகீனம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பதவியோடைய ஆதாரமே கர்மா தான். இப்ப செய்யற கர்மா தான் உயர்ந்த கர்மா. அப்ப இதன் மூலமா தான் உங்களுக்கு இப்பவும் நன்மை, எதிர்காலத்திலேயே நன்மை அப்படின்னா, அப்படி நன்மை செய்யக்கூடிய காரியத்தை தானே நீங்க பண்ணணும். இல்ல நீங்க செய்யற எதுவுமே நன்மை கொடுக்காத காரியமா இருக்கக்கூடாது. அது எல்லாமே வீண் காரியம் இல்லையா? ஒரு பக்கம் சக்தி உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது நடந்துகிட்டே இருக்கணும். வீட்டுல மத்தவங்க கூட பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உலகத்துக்கு சூக்ஷ்ம சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு நன்மை கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சூக்ஷ்மமா? அதுதான் முக்கியமானது.